கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே இந்த வழிபாட்டுக்கென ஆயத்தம் செய்து கொள்வோம். யாவரும் அமைதியாய் இருக்க கடவோம். கடவுள் மைந்தர் தூய ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் உம்மை வழிபடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நீர் தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தர் தாமே இவ்வழிபாட்டிலே உம்முடைய அருளினை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஈந்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இதிலே பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடியவர்களையும் பங்கு பெற இயலாதவர்களையும் உம்முடைய நிறைவான கிருபையினாலே நீர் வழிநடத்தி அருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவ்வழிபாட்டின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய அன்பினையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய வாழ்வினையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை பாராட்டி அருள வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இவ்வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் ஒவ்வொரு கடவுளை போற்றும் வண்ணமாகவும் நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 22வது பாடல் தூயா 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 என்ற பாடலை பாடுவோம். Alleluia, சர்வவல்ல நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரியேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழநின்று தெய்வராசனம் உன்னதம் கிரீடம் வைப்பாரே. கேருபீம் சேராபீம் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா, பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோர். நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா, மாட்சிமை தூய்மை அன்பும் நிறைந்தோ. தூய தூய தூயா சர்வவல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே, தூய த்ரியேகரே. வேண்டிக் கொள்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே,
நாங்கள் தேவரத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியுள்ள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னிடத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மை சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாச வீட்டிற்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். 10 கற்பனைகள். கடவுள் திருவுளம் பற்றி சொல்லிய திருச்சொற்களானது: உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உமக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். கொலை செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். களவு செய்யாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்களை எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தின் பதித்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மாத்தூய சொற்களை கேட்க இங்கே கூட வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்கென்று கடவுளுடைய கிருபையை தேடி இருந்தவாறே அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோம். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடும் உண்மையாய் மனஸ்தாபம் பட்டு பிறத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனையை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நம் பிழை அறிக்கைக்கு துணையாக கீர்த்தனையின் 148ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை 148. தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ என்கின்ற பாடலை பாடும்போது நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். தேவா இரக்கமில்லையோ இயேசு, தேவா இரக்கமில்லையோ, தேவா இரக்கமில்லையோ, மைந்தன் ஊரே, மூவாய் ஒன்றாக
இரக்கமில்லையோ தேவா இரக்கமில்லையோ எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே எல்லாம் அறிந்த பொருளே பொல்லாம் மனதுடைய கல்லான பாவிகளை கோடும் பொல்லாம் மனதுடைய கல்லான பாவிகளை கொல்லாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா கொல்லாதருள் புரியும் நல்லாயன் இயேசுநாதா தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கமில்லையோ எங்கும் நிறைந்த ஜோதியே ஏழை பங்கில் உறைந்த நீதியே எங்கும் நிறைந்த ஜோதியே சங்கடமான பாவ சங்கீதங்களை நீக்கும் எங்கள் சங்கடமான பாவ சங்கீதங்களை நீக்கும் துங்க இஸ்ரவேலின் மங்கீஷ கிரீடாதிபதி துங்க இஸ்ரவேலின் மங்கீஷ கிரீடாதிபதி தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கம் இல்லையோ வேதாந்த வேத முடிவே ஜெக ஆதாரமான வடிவே வேதாந்த வேத முடிவே தாதாவும் என்னை பெற்ற மாதாவும் நீயே இயேசு ஐயா தாதாவும் என்னை பெற்ற மாதாவும் நீயே இயேசு நாதா ரட்சியு வேறே ஆதாரம் எமக்கில்லை நாதா ரட்சியு வேறே ஆதாரம் எமக்கில்லை தேவா இரக்கமில்லையோ இயேசு தேவா இரக்கமில்லையோ தேவா இரக்கமில்லையோ உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடும் உண்மையாய் மனஸ்தாபம் பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனையை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புராகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகின்றோம். ஒளிவில் நடாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று முன்னத்தில் மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்
இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித் தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்கள் மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திருங்குற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமர்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே மைந்தனை விசுவாசிக்கின்ற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவைகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்தானால் நீதிபரனாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை மன்னிக்கின்ற ஆண்டவரிடம் அறிக்கை செய்திருப்பதினாலே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கின்ற அனைவருக்கும் பாவ மன்னிப்பினை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம் அனைவரையும் நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் மதாவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திருத்துவ கடவுளாய் நீர் உலகில் இறங்கி உம்மை வெளிப்படுத்தினமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அத்திருத்துவ வெளிப்பாட்டிலே இருக்கக்கூடிய புனைவுகளை ஆண்டவரை இன்னும் நாங்கள் புரிந்து கொள்ள உம்மிடம் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் தாமே பல்வேறு வெளிப்பாட்டுகளின் வழியாக உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தி அவ்வுலகிலே நீர் இணைந்திருக்கிற வண்ணம் நாங்களும் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற ஆசியை தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அந்த திருத்துவ இணைவினை நாங்கள் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே அதனூடாக உம்முடைய வாழ்வினை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியல்ல வேண்டுமாறு இறைமகனாம் இயேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை படிக்க கேட்போம். முதலாம் திருமறை பகுதியாக எசேக்கியேல் இறைவாக்கினர், முதலாம் பிரிவு, திருமொழிகள் 4 துவங்கி 28 வரை. The prophetic book of Ezekiel, chapter 1, verses from 4 to 28. படிக்க வேண்டிய பழைய ஏற்பாட்டின் பகுதி எசேக்கியேல் முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம் துவங்கி 28ஆம் வசனம் முடிய. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடைய கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளின் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 சட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துளுக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் சட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் சட்டைகளும் மற்றதின் சட்டைகளோட சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாயிருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க
அவைகளுடைய சட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 சட்டைகள் ஒன்றோடே ஒன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 சட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால், அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தது. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல் ஓடித் திரிந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில், இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக்கை பச்சை வருணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த 4 ஜீவன்கள் செல்லும்போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியில் இருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டுமென்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும்போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும்போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும்போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வஜ்ர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரிந்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய சட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர்நேராய் விரிந்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற 2 சட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும்போது அவைகளுடைய சட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சலை போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும்போது தங்கள் சட்டைகளை தளரவிட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் சட்டைகளை தளரவிட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலே மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமுமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன் என்றார் என்பதே. ஆமேன். நிருப பகுதியை படிக்க கேட்போம். பவுல் கொரிந்தியருக்கு எழுந்த 2ஆம் நிருபம் 13ஆம் பிரிவு திருமொழிகள் 11 துவங்கி 14 வரை. The second letter to Corinthians, chapter 13, verses from 11 to 14. படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பெற்ற நிருப பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம்
வசனங்கள் 11 துவங்கி 14 முடிய. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமேன் என்பவைகளே. படிக்கும்படியாக தெரிவு செய்ய பெற்ற நிருப பாடம் படித்தாயிற்று. தேவனே உமக்கே மாட்சி உரித்தாகுக. நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 28ஆம் பிரிவு, திருமொழிகள் 16 துவங்கி 20 வரை. The Gospel according to Saint Matthew, chapter 28, verses from 16 to 20. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், வசனங்கள் 16 20 வரை. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கடவுளை போற்றும் வண்ணமாகவும் அருளிற்கு ஆயத்தமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையில் 10ஆம் பாடலை பாடுவோம். கீர்த்தனை 10, ஆதி பிதா குமாரன் ஆதி திரியேகருக்கு என்கின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Maga
செங்கோல் கை கொண்டு நடத்தினானா நீ நிலத்தில்லாமல் அழிந்து திதுரு நரகில் தள்ளுண்டு மடிவோம் என்று தேவ திருவுளம் உணர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் நாங்கள் இணைந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். அவ்வார்த்தைகளில் அடங்கியிருக்கக்கூடிய உண்மைகளை நாங்கள் யாவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். வார்த்தையாய் வந்து வாழ்வாக எங்களோடு இணைந்து வாழ்வின் மொழியாக மாறின ஆண்டவர் இயேசுவின் வழியை வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகின்றேன். கடந்த வாரத்திலே நாம் அனைவரும் பெந்தேகோஸ்தே திருநாளினை கொண்டாடி கடவுளின் மொழிகளாகிய அன்பினையும் வாழ்வினையும் விடுதலையையும் அனுபவித்தோம். அந்த மொழி நம்முடைய வாழ்விலே வாழ்வின் மொழியாக நிறைவு பெற வேண்டும் என்று ஜெபித்து திருச்சபையாக நாம் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டோம். இன்றைய நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமைப்படி நாம் அனைவரும் ஒரு குடும்பமாய் இணைந்து சிந்திப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு திருத்துவம் என்பதாகும். இந்த நாள் திருத்துவ ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக திருத்துவ கடவுளிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம் என்ற தலைப்பை கொடுக்கப்பட்டுள்ளது. We believe in the triune God is what we have called to ponder upon on Trinity Sunday. கடவுள் பல்வேறு சமயங்களிலே பல்வேறு நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக யூத சமயத்தின் கிளைகளிலிருந்து தோன்றின இஸ்லாமிய சமயமும் கிறித்தவ சமயமும் ஓரிரை கோட்பாடை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய சமயங்களாக இருக்கிறது. இந்து சமயம் பல்நிறைகள் கொண்ட சமயமாக இருக்கிறது. அப்படி பல சமயங்கள் கடவுளை பல்வேறு நிலைகளிலே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில சமயங்கள் கடவுளை மையப்படுத்தி புரிந்து கொள்வதை காட்டிலும்
பல சித்தாந்தங்களை மையப்படுத்தி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த கடவுளின் வெளிப்பாட்டினை சற்று ஆழமாக புரிந்து கொள்வதற்கான அழைப்பு தான் இன்றைய தலைப்பாகும். நாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் சமயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் ஆழமாக சொல்லக்கூடியது, நாங்கள் ஒருவர் மாத்திரம்தான் ஒரே கடவுள் என்பதை விசுவாசித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறித்தவர்கள் நீங்கள் ஒரே கடவுள் என்ற பெயரிலே 3 கடவுள்களை விசுவாசிக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருப்பார்கள். அப்போ யூத சமயம் என்பது யாவே என்ற ஒரே கடவுளை அடித்தளமாக கொண்ட ஒரு சமயம். அப்போ அந்த ஒரே கடவுளை அடித்தளமாக கொண்ட ஒரு சமயத்திலிருந்து தோன்றினவைகள் தான் இஸ்லாமிய சமயமும் கிறித்தவ சமயமும். அப்போ இன்றைக்கு யூத சமயத்திலிருந்து தோன்றின சமயம் நாங்கள் தான் என்று ஒரு புறத்திலே இஸ்லாமிய குடும்பத்தினர் வலியுறுத்துகின்றார்கள். காரணம், அவர்கள் நாங்கள் ஒரே கடவுளை விசுவாசித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் கிறித்தவர்களும் நாங்கள் ஒரே கடவுளை தான் விசுவாசிக்கின்றோம், ஆனால் அந்த ஒரே கடவுள் 3 நிலைகளிலே வெளிப்பட்டார் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூற்றாக இருக்கிறது. இப்போ இந்து சமயத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் பல்வேறு கடவுள்கள், பல்வேறு வெளிப்பாடுகள், பல்வேறு புரிந்து கொள்ளுதல். அப்போ இப்படிப்பட்ட ஒருவேளை குழப்பம் நிறைந்த ஒரு சூழல்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. Today we have called to meditate upon Trinity. Religions such as Islam and Christianity are the offshoot of Judaism. It is believed that Judaism emphasized on one God, and that is Yahweh. And the Islam community also emphatically states that they are the religion which follows one God. However, they also accuse Christianity on the other hand, saying that in the name of one God you believe in 3 gods. அப்போ கடவுள் என்பதை ஒன்று வைத்து பல்வேறு கோட்பாடுகள் உருவாகியுள்ளன. அந்த பல்வேறு கோட்பாடுகள் பல்வேறு சமூகங்களை உருவாக்கி இருக்கின்றன. அப்போ அந்த கடவுளின் வெளிப்பாடுதான் சமூகத்தின் வெளிப்பாடு என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள இருக்கின்றோம். The image of God reflects the image of the society that we live in. ஒருவேளை பன்முகம் கொண்ட கடவுளா அல்லது ஒரே கடவுளா என்ற விவாதத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுது அது பன்முகத்தன்மை கொண்ட கடவுள் என்பதாகும், பன்முக கடவுள் அல்ல. When we deliberate on God, we understand that it is not many gods, but it is the manyness of God. கடவுள் பன்முகத்தன்மைகளிலே வெளிப்படுத்தப்பட்ட கடவுள். அப்போ எல்லா சமயத்திலும் கடவுள் என்பவர் பன்முக தன்மைகளிலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒருவேளை ஆழ்ந்த துயரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சூழலிலே கடவுள் அந்த சூழலிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை தேற்றக்கூடியவராக தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அநீதியினாலே ஒடுக்குமுறை படுத்தப்படக்கூடிய சூழலிலே கடவுள் அந்த நீதியை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கடவுளாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீதியினால் துன்பப்படக்கூடியவர்களோடு கடவுள் தானும் துன்பப்படக்கூடியவராக இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்போ கடவுள் தன்னுடைய பன்முக நிலைகளை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். God
discloses the God's self in different situations with different attributes. And that discloses the manyness of God, not many gods. அப்படிப்பட்ட ஒரு அடித்தளத்திலிருந்து தான் நாம் திருத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போ திருத்துவம் என்று நான் சொல்லும் பொழுது அது பன்முகம் கொண்ட கடவுள்கள் அல்ல, ஆனால் பன்முக தன்மை கொண்ட கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Trinity is not many gods, but it is the manyness of God. அப்போ அந்த திருத்துவத்தை குறித்து பேசும் பொழுது ஏராளமான எடுத்துக்காட்டுகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, திருத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய புனைவு. அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுதெல்லாம் அது புதிய வழிகளுக்குள்ளாக நம்மை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நிறைவாக நாம் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை இதுவரைக்கும். Trinity is a mystery. Whenever we try to understand this mystery, this leads us to something new. However, we are not in the way to completely understand what this Trinity is, and that is what the mystery of God is all about. அப்போ இந்த திருத்துவம் என்பதை விளக்குவதற்காக பல்வேறு எடுத்துக்காட்டுகளை எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். ஒருவர் சூரியனை எடுத்து அந்த சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறது, அந்த சூரியன் வெப்பத்தை கொடுக்கிறது, அந்த சூரியன் கதிர்வீச்சை கொடுக்கிறது என்று விளக்கியிருக்கிறார். Sun as a metaphor for Trinity is spoken about the light that the sun gives us, and the heat that the sun gives us, and the radiation that is spread throughout the sun. But all these three qualities are from the sun alone. ஆகையால் சூரியனை எடுத்து ஒருவர் திருத்துவத்தை விளக்கியிருக்கிறார். மறுபுறத்திலே முட்டையை எடுத்து ஒருவர் திருத்துவத்தை விளக்கியிருக்கிறார். அந்த மேலே இருக்கக்கூடிய அதனுடைய ஷெல், அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை தோற்றம் மற்றும் அதனுடைய இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கருவு, இது மூன்றும் இணைந்தால்தான் அது ஒரு முட்டையாக இருக்கிறது என்பதையும் ஒருவர் விளக்கியிருக்கின்றார். அதே புறத்திலே ஒருவர் தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீராக இருக்கும், வெப்பமாக மாறும் மற்றும் அது ஒரு ஐஸ் கட்டியாகவும் மாறும் என்பதையும் சொல்லி விளக்கியிருக்கிறார்கள். இன்னொரு புறத்திலே முக்கோணத்தை எடுத்து முக்கோணமும் சரிசமமாக இருக்கும், அப்பொழுதுதான் ஒரு முக்கோணம் உருவாக முடியும் என்று சொல்லி திருத்துவத்தை விளக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக செயின்ட் பேட்ரிக் என்ற ஒருவர் அயர்லாந்து பகுதியிலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை பார்த்து திருத்துவத்தை சற்று விளக்குங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நாட்டுக்குரிய ஒரு இலையை எடுத்து, அந்த இலைக்கு ஆங்கிலத்திலே க்ளோவர் லீஃப் என்று சொல்லுவார்கள், தமிழிலே அது க்ளோவர் இலை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த இலையை எடுத்து, அந்த இலை 3 இலைகளாக இருக்குமாம், ஆனால் அது ஒரு இலையாக இருக்கிறது என்று சொல்லி, அந்த 3 அதில் இருந்தால்தான் அது ஒரு இலை என்று சொல்ல முடியும். அப்படிதான் கடவுள் 3 தன்மைகளும் இருக்கும் பொழுது அது ஒரே கடவுள் என்று தான் சொல்ல முடியும் என்று சொல்லி விளக்கியிருக்கிறார்கள். அப்போ இப்படி பல்வேறு எடுத்துக்காட்டுகளை எடுத்து அந்த திருத்துவத்தை விளக்கி இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த திருத்துவம் என்கின்ற அந்த மிகப்பெரிய கிறித்தவ கோட்பாட்டினை நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதிகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் நேரடியாக திருத்துவம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த கடவுளின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அத்திருமறை பகுதிகளிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, கடவுள் என்பதிலே விசுவாசம் நாம் கொள்வோம் என்றால் அந்த கடவுள் பன்மை சூழலிலே, பன்மை நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதிலே நாம் விசுவாசம் பெற வேண்டும்.
If at all we believe in God, we should believe that this God has disclosed God's self in manyness. அப்போ கடவுள் தன்னை பன்மை நிலைகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கடவுள் தன்னை திருத்துவ கடவுளாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதிலே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் தன்னை திருத்துவ கடவுளாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவமே இந்த கடவுள் என்கின்ற கோட்பாடை எடுத்து பல்வேறு நிலைகளிலே பிரிந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு பிரிவு வெறும் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கடவுள் மேன்மையானவர், அந்த கடவுள் உயர்ந்தவர் என்று சொல்லி தங்களை உயர்ந்தவர்களாக கருதக்கூடிய ஒன்று. இன்னொரு கூட்டம் இயேசுவுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளும் மனிதரும் வேறு வேறு என்று சொல்லி அங்கே பிரித்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு கூட்டம் வெறும் தூய ஆவியானவருக்கு மாத்திரம் கொடுத்து, தூய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுயநலவாதிகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். In giving importance to God alone, some claim the superiority of God. In believing in Jesus alone, some lay their emphasis on exclusion within the humanity. And some claiming superiority over spirit, they engage themselves in individualism. Therefore, Trinity counters all these three understanding of God. ஆகையால் திருத்துவம் இப்படி மூன்று நிலைகளிலே கடவுளை பிரித்து புரிந்து கொள்வதை எதிர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அந்த திருத்துவ கடவுளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேள்விகள் எழுப்பும் பொழுது அறிஞர்கள் சொல்லக்கூடியது, திருத்துவ கடவுள் என்பது ஒரு சமூகம், அல்லது திருத்துவ கடவுள் என்பது ஒரு கூட்டுறவு, திருத்துவ கடவுள் என்பது ஒரு குடும்பம். அப்போ அந்த சமூகம், அந்த கூட்டுறவு, அந்த குடும்பம் என்பதிலே இணைந்து வாழ்வது, இணைந்து செயல்படுவது என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அப்போ கிறிஸ்தவ சமயம் என்று சொல்வோம் என்றால் அது இணைந்து வாழ்ந்து இணைந்து செயல்படுவது. காரணம், நம்முடைய கடவுளே இணைந்திருக்கக்கூடிய கடவுள், இணைந்து செயல்படக்கூடிய கடவுள் என்பதாகும். If at all we believe in Trinity, we should believe in Trinity as a communion of God. And this communion of God encourages the believers to live in communion with each other, to live with oneself, or to live with one in the other. அப்போ அந்த ஒரு இணைந்து வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கொடுப்பதுதான் திருத்துவம். அப்போ இந்த திருத்துவத்தின் இரண்டு முக்கியமான தன்மைகளை நாம் சற்று சிந்திப்போம். நாம் படிக்க கேட்டு பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதிலே பல்வேறு காட்சிகள் வருகின்றன. எசேக்கியேலுக்கு தோன்றக்கூடிய காட்சிகள், குறிப்பாக எசேக்கியேல் புத்தகத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சிறையிருப்பிலே எசேக்கியேல் சிறையிருப்பை அனுபவித்து கொண்டு எழுதக்கூடிய ஒரு இறைவாக்கு. அப்போ அந்த சிறையிருப்பிலே எப்படி அவர்களை ஒடுக்கி கொண்டு இருந்தார்கள், அந்த ஒடுக்குதலின் மத்தியில் இருந்து எப்படி வாழ்வினை இவர்கள் எதிர்நோக்குகிறார்கள் என்பதுதான் அந்த இறைவாக்கு நூலின் அழுத்தம். அப்போ எசேக்கியேலுக்கு வரக்கூடிய காட்சிகள் 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய குதிரை படை வீரர்கள், 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய அரசாட்சிகளை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய அரசாட்சிகள் இஸ்ரேல் மக்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த 4 திசைகளுக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு காட்சி தான் அந்த காட்சி. ஆனால் அதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரே கடவுள் என்று அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒரே ஆட்சியாளர், ஒரே ஆட்சி, ஒரே மொழி என்பதை நாம்
ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளும் சண்டை போடுவதற்கான ஒரு காரணம், அவர்கள் ஒருவரே ஆட்சியாளர்களாக அனைத்து உலகத்தின் மீது இருக்க வேண்டும் என்று. அப்போ ஒரே கடவுள் என்பது ஒரே ஆட்சியாளருக்கு சாதகமாக போய்விடுகிறது. ஒன் காட் endorses one empire and one emperor over the entire globe. அப்போ அந்த ஒரே கடவுள் என்ற கூற்றை எடுத்து அனைவரும் ஒரே ஆட்சி புரிய வேண்டும், அனைவரையும் வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு சூழல் தான். அப்போ அதற்கு ஒரு பதிலடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திருமறை பகுதியாக இருக்கிறது. அப்போ இந்த திருமறை பகுதி நமக்கு கற்றுக் கொடுப்பது ஒரே என்கின்ற கருத்தை முறியடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அனார்கி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரே ஆட்சி. அப்போ அந்த ஆட்சியை எதிர்க்கக்கூடிய ஒன்று. அப்போ திருத்துவம் என்பது ஓர் இறை கோட்பாடை வைத்து ஒரே உலகம் உருவாக வேண்டும், ஒரே மொழி உலகம் எங்கும் இருக்க வேண்டும், ஒரே கலாச்சாரம் எங்கும் இருக்க வேண்டும் என்ற கோட்பாடுகளை முறியடித்த ஒன்று. ஸோ ட்ரினிட்டி தட் counters the mono languages or mono language in this world. அப்போ ஒரே என்பதை முறியடிக்கக்கூடியதுதான் திருத்துவம். இரண்டாவதாக நாம் இந்த திருத்துவத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, இந்த திருத்துவ கடவுள் படிநிலைகளை முறியடிக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். The Trinity breaks the hierarchical relationship. நாம் குடும்பம் துவங்கி நம்முடைய திருச்சபை, நம்முடைய சமூகம் அனைத்திலும் படிநிலைகள் கொண்ட உறவுகளே உள்ளன. படிநிலையற்ற உறவுகள் நாம் எங்கும் பார்க்க முடியாது. காரணம், இந்த படிநிலை கொண்ட உறவுக்கு காரணத்தை கடவுளாகவே வைத்து விடுகின்றோம். காரணம், கடவுள்தான் அனைத்திற்கும் மேலே இருக்கின்றார். அப்போ கடவுளுக்கு பிறகு புருஷன், புருஷனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு தெரியல இல்ல. அப்போ குடும்பத்திலும் சரி, நாம் வாழும் சமுதாயத்திலும் சரி, நம்முடைய திருச்சபைகளிலும் சரி, படிநிலைகள் தான் முக்கியமாக இருக்கின்றன. Hierarchy plays a very prominent role within the family, within the church and within the society. அப்போ இந்த படிநிலைகளுக்கு கடவுளும் காரணமாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த படிநிலைகளை முறியடிக்கக்கூடியதுதான் இந்த திருத்துவம். இந்த திருத்துவத்திலே படிநிலைகள் அல்ல. You cannot find hierarchy within this Trinity. காரணம், கடவுள் குமாரனின் வழியாக ஆவியானவர் செயல்படுகிறார் என்று புரிந்து கொள்ளுதல், கடவுள் ஆவியானவரின் ஊடாக குமாரன் செயல்படுகின்றார் என்று புரிந்து கொள்ளுதல், ஆவியானவர் குமாரனின் வழியாக கடவுள் செயல்படுகின்றார் என்று புரிந்து கொள்ளுதல். Through Father and the Son we see the work of Holy Spirit. Through Father and the Spirit we experience the work of the Son. And through Spirit and the Son the God works. அப்போ இந்த மூவருமாய் இணைந்து செயல்படக்கூடிய ஒன்று, படிநிலைகளை முறியடித்த கடவுள். அப்போ திருத்துவம் என்பது நான் துவக்கத்திலே சொன்ன மாதிரி அநேக கடவுள்கள் அல்ல, ஆனால் கடவுளின் அநேக வழிமுறைகள். The manyness of God that leads to one world, the world filled with differences, and the world which unites the heaven and the earth. Heaven and earth, வானம் பூமியை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரே நோக்கம் கொண்ட கடவுளின் பன்மை செயல் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு
ஆண் பெண் உறவு என்பது வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள இடையை கொண்டிருக்கிறது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற உறவு என்பது வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளியை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பணக்காரன் ஏழை என்கின்ற உறவு, படித்தவர் படிக்காதவர்கள் என்கின்ற உறவு, வெள்ளை கருப்பினர் என்ற உறவு, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வானமும் பூமியும். அப்போ உலகம் பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழலிலே வானத்தையும் பூமியையும் ஒன்றாக இணைத்து வைப்பதுதான் இந்த கடவுளின் நோக்கம். அப்போ ஒரே கடவுள் என்பதை காட்டிலும் கடவுளின் ஒரே நோக்கம், rather emphasizing on one God, we have to emphasize on manyness of God, which is playing for one world, which is working to unite the heaven and the earth in order to bring forth a new world. அப்போ படிநிலைகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்கும் திருத்துவம். மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட நிருப பகுதியையும் சரி நற்செய்தி பகுதியையும் சரி நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, பவுல் கிறிஸ்துவினிலிருந்து கிருபை வெளிப்படக்கூடிய ஒன்றாகவும் கடவுளிடமிருந்து அன்பு வெளிப்படக்கூடியதாகவும் தூய ஆவியானவரிடமிருந்து ஐக்கியம் வெளிப்படக்கூடியதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கக்கூடிய ஒன்று. We always pray that the grace is from God, but Paul emphatically states that grace of Christ and love of God and the fellowship of the Holy Spirit. அப்போ கடவுளின் கிருபை என்பது கிறிஸ்துவினூடாக வெளிப்படக்கூடியதுதான். அப்போ ஒவ்வொருவரும் சார்ந்து வாழக்கூடிய ஒன்று. ஆகையால் மூன்றாவது குறிப்பாக திருத்துவ கடவுள் ஒவ்வொருவரும் சார்ந்து வாழக்கூடிய வாழ்வினை கற்றுக் கொடுக்கக்கூடிய கடவுள். The Trinity encourages us to live an interdependent life, a mutually interdependent life. ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது. அப்போ பவுல் தன்னுடைய ஆசீர்வாதத்திலே வெளிப்படுத்தக்கூடியது என்னவென்றால், கடவுளும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து மனிதர்களோடு சார்ந்து வாழ்வதற்காக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார்கள் என்பதாகும். அதேதான் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை எடுத்துக்கொள்வோம் என்றால், கடவுளின் ஊடாக செயல்பட்ட இயேசு கிறிஸ்து அல்லது இயேசுவின் ஊடாக செயல்பட்ட கடவுள், இயேசுவின் வழியாக செயல்பட்ட தூய ஆவியானவர். இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, உலகமெங்கும் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் அல்லது சீடர்களாக்குங்கள் என்பதை வலியுறுத்தக்கூடியது. Go out into the world and make disciples in the name of Father, Son and the Holy Spirit is what Jesus commissions his disciples with. அப்போ சீடர்களை சார்ந்து வாழக்கூடிய இயேசு கிறிஸ்து, மனிதர்களை சார்ந்து வாழக்கூடிய கடவுள். மனிதராக கடவுள் இயேசுவில் வெளிப்பட்ட போது இந்த கடவுள் மனிதரை சார்ந்து வாழக்கூடியவர் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இந்த இயேசு மனிதராக மனிதர்களோடு சார்ந்து வாழும் பொழுது மனிதர்கள் மனிதர்களை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். கடைசியில் இந்த மனிதர்கள் ஆவியானவரை சார்ந்து வாழும் பொழுது இந்த மனிதர்கள் மனிதர்களை மாத்திரம் சார்ந்து வாழக்கூடியவர்கள் அல்ல, மனிதர்கள் முழு படைப்பினை சார்ந்து வாழக்கூடியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்போ கடவுள் மகன் தூய ஆவி என்பதை அறிஞர்கள் சொல்லும் பொழுது கடவுள் மானுடம் படைப்பு என்று சொல்லி அதை நிறைவுக்கு கொண்டு வருகிறார்கள். So when they say Father, Son and the Holy Spirit, they say that it is God, human and the world. So it is an union between God, human and the world. So God depends on human and the human depends on the world. It is vice versa, world depending on human and human depending on God and God depending on the human. அப்போ ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் நாம் கடவுளை சார்ந்து வாழ்ந்தால் மாத்திரம் போதும் என்ற தன்னலத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Today's faith is teaching us individualism. If I pray to this God as an individual for long hours, I will be certainly in heaven. I don't worry about what happens to the other. நான் அதிக நேரம் ஜெபித்தால் கடவுள் என்னை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார் என்று சொல்வதுதான் இன்றைக்கு விசுவாசமாக இருக்கிறது.
ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு அவ்வப்போது ஞாபகப்படுத்துகிறார், தொலைந்து போன ஆடுகளை கொண்டு வந்து 100 ஆடுகளை தான் கொண்டு போவேன் என்று. அப்போ இன்றைக்கு கடவுளை மாத்திரம் சார்ந்து வாழ்வது கடினமான ஒன்று. யூ cannot live in isolation depending only on God, and nobody can live in isolation depending only on God. கடவுளை மாத்திரம் சார்ந்து இன்றைக்கு ஒருவர் உலகத்திலே வாழ்ந்திருப்பார் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒருவேளை நீங்களே யோசித்து பாருங்கள், யாராவது கடவுளை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்களா என்று. வரலாற்றிலே நாம் கண்டிப்பாக அதை கண்டடைய முடியாது. காரணம், கடவுளே மனிதர்களை சார்ந்து வாழ்ந்திருக்கின்றார். God is interdependent, and that is why God creates Adam and Eve, and that is why God calls Abraham and Sarah, and that is why God calls Hagar. கடவுளே மனிதர்களை சார்ந்து மனிதர்களின் ஊடாக மனுக்குல வாழ்வினை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆகையால் தான் ஆதாம் ஏவாளை அழைத்தார், ஆபிரகாம் சாராளை அழைத்தார், ஆகாரை அழைத்தார், மோசே மிரியம் போன்ற அனைவரையும் அழைத்து இவர்களின் ஊடாகத்தான் கடவுள் செயல்பட்டார். அப்போ திருத்துவ கடவுள் என்பது நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்று. அப்போ ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு குடும்பத்திற்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ முடியாத ஒரு சூழல். அப்போ திருச்சபைக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ முடியாத ஒரு சூழல். அப்போ சமூகத்திற்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ முடியாத ஒரு சூழல். அப்போ the interdependent life is the greatest challenge that the Trinity poses us today. Are we interdependent? அப்போ சார்ந்து வாழ்வது, அதுவும் பரஸ்பரமாக சார்ந்து வாழ்வது. It is not a simple interdependency that God calls us for. It is a mutual interdependency. நானும் நீயும் இணைந்து வாழ்ந்தால்தான் வாழ்வு, நானும் நீயும் இணைந்து பயணித்தால்தான் பயணம். தனியாக ஒரு நபர் நடந்து போகும்போது அது நீண்ட பயணமாக இருக்கும். ஆனால் குழுவாக இணைந்து நடந்து போகும்பொழுது அது விடுதலை பயணமாக இருக்கும். If you have an individual walking alone, it will be a long walk. But if you have a community walking together, it will be a walk towards the freedom. அப்போ ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது. அன்பானவர்களே, அண்மையிலே நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம், இந்த அமெரிக்க பகுதியிலே ஒரு வெள்ளையினர் ஒரு கருப்பினரை காலால் மிதித்து கொன்று இன்றைக்கு அங்கே கிளர்ச்சி எழும்பி இருக்கிறது. ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்பவரை வெள்ளை நிறம் சார்ந்த ஒரு போலீஸ் கழுத்து மேலே தன்னுடைய முட்டிக்காலை வைத்து கொன்ற ஒரு காட்சி. Imagine the knee that is crushing, the knee which was called to bow down in order to life is found crushing life. அப்போ அங்கே கருப்பின மக்களை சார்ந்து வாழ முடியாது என்று வெள்ளையினர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளை போய் பார்ப்போம் என்றால் அங்கே செய்யக்கூடிய அனைத்து பணிகளிலும் கருப்பின மக்கள் இல்லாமல் அவர்கள் செய்ய முடியாது. அப்போ சார்ந்து வாழ்வது என்பது பொருளாதாரத்தை மாத்திரம் வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல. இன்னைக்கு நாம் அனைவரும் சார்ந்து வாழ்கின்றோம். எதற்காக? நம்முடைய பொருளாதாரங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காக. ஆனால் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அல்ல, வாழ்வினை மேம்படுவதற்காக. It is not for the economic upliftment that we interdepend. It is for the upliftment of life and fellowship that we are called to interdepend. And Trinity teaches us this interdependent life. ஆகையால் அன்பானவர்களே, திருத்துவம் என்றால் ஒரே கடவுள் பல்வேறு நிலைகளிலே ஒரே ஒரு நோக்கத்தை கொண்டு செயல்பட்டது என்பதுதான் உண்மை. அந்த நோக்கம் வானத்தையும் பூமியையும் ஒன்றாக இணைப்பதில். அப்போ அந்த திருத்துவ கடவுள் கண்டிப்பாக ஒரே கலாச்சாரம் என்கின்ற ஆதிக்க கலாச்சாரத்தை முறியடிக்கக்கூடிய கடவுள். So the Trinitarian God counters the monocultures of this world, be it a religion, be it class, caste or anything that is mono is countered by this Trinity. இரண்டாவதாக
படிநிலைகளை கொண்டு உறவுகள் இன்றைக்கு வளர்க்கப்படும் என்றால் அந்த படிநிலைகளையும் முறியடிக்கக்கூடியதுதான் திருத்துவம். If at all we have anything that gives importance to hierarchy within the family, church and society, Trinity will counter those relationships. மூன்றாவதாக, வெறும் கடவுளை மாத்திரம் நான் சார்ந்து விடுவேன், எனக்கு வேற யாரும் தேவையில்லை என்று சொல்வோருக்கெல்லாம் திருத்துவம் பதிலடி கொடுக்கிறது. காரணம், கடவுளே மனிதர்களை சார்ந்ததின் விளைவுதான் கடவுள் மனிதரானார். அப்போ அனைவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும், பரஸ்பரமாக சார்ந்து வாழ வேண்டும். There should be a mutual interdependent life which transcends all the boundaries that we have created. அப்போ கடவுள் திருத்துவ கடவுளாக நம்முடைய கிறித்தவ விசுவாசத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றார். கிறித்தவர்கள் இந்த திருத்துவ கடவுளை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும். காரணம், அந்த கடவுள் இணைந்து வாழ்வதற்காகவும் இணைந்து பயணிப்பதற்காகவும் கற்றுக் கொடுப்பதினாலே நாம் அனைவரும் இணைந்து வாழ்வோம், இணைந்து பயணிப்போம். திருத்துவ கடவுள் நம்மோடு தொடர்ந்து பயணிப்பார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அருளுரையை கேட்ட நாம் நம்முடைய பற்றுறுதியை நிச்சய பற்றுறுதி வழியாக அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கின்றேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கின்றேன். அவர் சகல உலகம் உண்டாக்கும் முன்னே தமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாதத்தில் அவரித்து மனிதரானார். நமக்காகவும் பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறை உண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவாகிய வலது பரிசுத்தில் வீட்டிருக்கின்றார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோற்றிருக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் உரைத்திருக்கின்ற பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கின்றேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகின்றேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டு என்று காத்திருக்கின்றேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் யாவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, இந்த அருமையான வழிபாட்டிலே இல்லங்களிலிருந்து பங்கு பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக திருத்துவம் என்கின்ற புனைவு நிறைந்த ஒரு கோட்பாடினை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை நீர் ஈந்தமைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருத்துவ கடவுளைப் போலவே நாங்களும் இணைந்து வாழக்கூடியவர்களாக, இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக நீர் எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே, USA நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்களுக்காக நாங்கள் உமண்டை வருகின்றோம். மனிதர்களை மனிதர்களாக மதிக்குவதை காட்டிலும் மனிதர்களை நிறம் கொண்டு மதிப்பதினாலே ஏற்பட்டதின் விளைவே அந்த போராட்டமும் புரட்சியும். இருப்பினும் அதிலே ஏராளமான பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏராளமானோர் தங்களுடைய வாழ்வினை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை ஆங்காங்கே உறுதி செய்யக்கூடியவர்களாக நீர் திருச்சபைகளை எழுப்பியருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். அங்கே உம்முடைய சமாதானம் நிலவ வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே பல்வேறு நாடுகளிலும் ஆண்டவரே பல்வேறு தீமையான அடையாளங்களை கொண்டு மனித மாண்புகளை சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தீமைகளும் ஒளிந்தருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அனைவருக்கும் உம்முடைய சாயலை கொடுத்திருக்கிறீர். அந்த சாயலிலே ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இயற்கை சீற்றத்தினாலே உலகமெங்கும்
ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்காக நாங்கள் வருந்துகின்றோம். இந்தியாவிலும் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீர் இயற்கையை பயன்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களிடம் கொடுத்தீர். ஆனால் அந்த இயற்கையை நாங்கள் சூறையாடி, அந்த இயற்கை இன்றைக்கு எங்களை சூறையாடி கொண்டிருப்பதை எண்ணி நாங்கள் மனம் வருந்துகின்றோம். மீண்டுமாய் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஞானத்தை தாரும், அதை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை தாரும். அதை ஆண்டவரே தொடர்ந்து வரக்கூடிய சந்ததியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். இதனால் வாழ்விழந்தோரையும் வாழ்வாதாரம் இழந்தோரையும் நாங்கள் திருக்கரங்களை கொடுக்கின்றோம். ஆண்டவர் ஒருவரே அங்கே சமாதானத்தின் கடவுளாக இறங்கியருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, குறிப்பாக அகதிகளும் பணியாளர்களும் நீண்ட பயணங்களை மேற்கொண்டு அவர்களின் இல்லங்களை போய் சேர்வதற்கு நீர் துணை புரிந்தீர். அந்த நீண்ட பயணத்திலே அவர்களுக்கு நீர் ஆற்றல் புரிந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இருப்பினும் அநேகர் அந்த பயணத்திலே மரித்து விட்டிருக்கிறார்கள். அந்த மரணத்தின் குற்ற உணர்வு எங்களுக்கும் எங்களுடைய அரசாங்கத்திற்கும் இருக்க வேண்டுமாறு வேண்டுகின்றோம். அப்பொழுதுதான் அந்த மரணத்திற்கு நாங்களும் காரணம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த மக்களுக்கு நீர் பலனாய் அரணாய் இறங்கி அருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து பரவி வரக்கூடிய இந்த கொரோனா நோய்க்கு ஆண்டவரே ஒரு மருத்துவம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல். நீர் ஞானத்தின் ஆண்டவர், வாழ்வின் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் என்பதிலே விசுவாசிக்கின்றோம். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரே இதற்கு தீர்வினை நீர் கொண்டு வர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதனால் இறந்து போனவர்களின் வாழ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். இனி ஆண்டவரே யாரும் இதனால் பாதிக்கப்படாத அளவிற்கு உம்முடைய இயற்கை வளம் பெறவும், இந்த கிருமியின் வளத்தை குறைக்கவும், இந்த கிருமியை முறியடிக்கவும் நாங்கள் உம்மை ஜெபிக்கின்றோம். அவனமே ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபைகள் குறிப்பாக எங்களுடைய நாட்டின் நலனுக்காக அரசாங்கத்தோடு இணைந்து ஏறக்குறைய 2 மாதங்கள் வழிபாடு தலங்களை மூடி வைத்திருப்பதை அறிந்திருக்கின்றோம். வெறும் கிறிஸ்தவ வழிபாடு தலங்கள் மாத்திரமல்ல, எல்லா சமயத்தின் வழிபாடு தலங்களும் எல்லா சமயத்தாரும் நாட்டின் நலனுக்காக ஒத்துழைத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஒருவேளை வழிபாடு தலங்கள் திறக்கப்படும் என்கின்ற அந்த செய்திக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த செய்திகள் வாழ்வு பெறவும், அனைத்து வழிபாடு தலங்களும் உலகமெங்கும் திறக்கப்படவும், அனைவரும் அவர்களின் சமயத்தை முன்னிட்டு வழிபடவும், குறிப்பாக இந்த சூழல் மாற வேண்டும் என்று வழிபடவும், புதிய சூழல் உருவாக வேண்டும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் தரவும் நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, 2 மாதங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாக தரிசிக்க முடியாத ஒரு சூழல், வெறும் ஜபத்தினாலே ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய ஒரு சூழல். இருப்பினும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாக இருந்திருக்கிறீர் என்கின்ற விசுவாசத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை நீர் சந்தித்திருக்கின்றீர் என்பதிலே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானத்தை நீர் காத்து கொண்டிருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களிலே திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் கொண்டாடின ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். புதியதொரு ஆண்டினை அவர்களின் வாழ்விலே கொடுத்திருக்கின்றீர். புதிய காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக அவர்களை ஆசீர்வதியும். புதிய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீர் அவர்களை ஆசீர்வதியும். புதிய கண்ணோட்டங்களை பார்க்கக்கூடியவர்களாக நீர் அவர்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். அவர்களின் எண்ணங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறவும், சமாதானத்தோடு இணைந்து வாழவும் கிருபை தாரும். மீண்டுமாக அன்பின் ஆண்டவரே, உலக சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சமாதானம் இவ்வுலகிற்கு நற்செய்தியாக இறங்க வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இறைவகனேசுவின் வழியே வேண்டுகின்றோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமேன்.
ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் யாவரும் இணைந்து பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்முடன் வாழ்கின்றவராகிய தூய ஆவியாரின் கூட்டுறவும் நம் அனைவரோடும் நம் அனைவரின் குடும்பங்களோடும் நாம் வாழும் சமுதாயத்தோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். வழிபாட்டினை நிறைவு செய்யும் வண்ணமாக பாமாலைகளிலே 324வது பாடல் பாதை காட்டும் மாய கோவாய்